அல்ல நான் கஷ்டப்பட்டு பாடி வெளியில் வராத படங்கள்லாம் நிறைய இருக்குது, வந்திருக்காங்க. அப்படி இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி நினச்ச அளவுக்கு ஒரு வெற்றிகரமாக போகாத படங்கள் இருக்குது. எதுன்னு இப்போ நீங்கள் கேட்டால் டக்குன்னு எனக்கு சொல்ல முடியலை. பட் இருக்குது அந்த மாதிரி. நல்லா வரணும்னு நினச்சிக்கிட்டது எங்கேயுமே எட்டாமல் போன சாங்ஸ் கூட வந்திருக்கு நிறையா. கஷ்டப்படுறது எல்லா பாட்டுக்கும் ஒரே மாதிரி தான் நம்ம எஃபர்ட் போட்டு தான் பாட போகிறோம். எதுவுமே ஈஸியாக பண்ணி இது கிடையாது. எல்லாத்துக்கும் அதோட ஒரு நம்ம எஃபர்ட் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். சித்ராமா ஆக்சுவலா உங்க கூட வந்து சொல்லுங்க சார். ஐயோ, அது கஷ்டங்க அதை சொல்கிறது. எனக்கு வந்து புது புது லாங்குவேஜஸ் ட்ரை பண்ணுறது, லேர்ன் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். எனக்கு ட்ரை பண்ணுறது ரொம்ப இஷ்டம். ஆனால் தெரியாத லாங்குவேஜ் பாடும்போது இப்போ தெரிஞ்ச லாங்குவேஜ் பாடுற அளவுக்கு ஈஸியாக இருக்காது. கண்டிப்பாக ஒவ்வொரு வார்த்தையோட மீனிங் என்னன்னு கேட்கணும், அதை அவங்க எப்படி உச்சரிக்கிறாங்கன்னு கேட்கணும். அதுக்கு நானே ஒரு கோடு லாங்குவேஜ், சைன் லாங்குவேஜ் மாதிரி போட்டு நான் ப்ரொனன்சியேஷன் சரியாக வரணுங்கிறதுக்காக அது இன்னும் ஜாஸ்தி டைம் எடுக்கும், இன்னும் ஜாஸ்தி எஃபர்ட் போடணும். மேடம், அதாவது இதை இங்கே பாருங்க மேடம், இருட்டில் இருக்கீங்க தெரியல மேடம். அதாவது படங்கள் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வாசிக்கிற வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா வந்து மியூசிக் வந்து லிரிக்ஸை ஓவர் ரூல் பண்ணாமல் இருந்துச்சு. அங்கே வந்து இந்த சிங்கர்ஸ்க்கான ரெக்கக்னிஷன் நல்லாவே இருந்துச்சு. ஒன்ஸ் இட் பிகேம் இன்டு டிஜிட்டலைசேஷன் ஆனதுக்கப்புறமா அந்த முக்கியத்துவம் இல்லாமல் போயிடுச்சு. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன மேடம்? இல்லை, பழைய காலத்தில் எல்லாமே லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ எல்லாமே நல்லா கிளியராக இருந்தது. இப்போ எலக்ட்ரானிக்ஸு கொஞ்சம் அதிகமாக வரும்போது தான் அப்படி வார்த்தை பளிச்சுன்னு தெரியாமல் கொஞ்சம் அப்படி போகிறது. அதனால தான் நினைக்கிறேன். இல்லை, அதுதான் மேடம். அது வந்து ஒரு பாதிப்பாக இருக்காதா? அது எதனா வழிமுறை இருக்காதா பண்ணுறதுக்கு? நீங்கள் அதை தான் நான் கேட்குறேன் உங்ககிட்ட ஆஸ் அ சிங்கர். ஏன்னா யூஆர் அன் எக்ஸ்பீரியன்ஸ் வெட்டர். இல்லை, எல்லா தடவையும் நாங்கள் சொல்லுவோம் மெயினாக வாய்ஸ் மெயின் வச்சுட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இது கொஞ்சம் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி வைக்க சொல்லுவோம். ஆனால் ஒவ்வொரு மியூசிக் டைரக்டருக்கு அவரோட காதில் அது எப்படி எல்லாமே மிக்சிங் பண்ணுறவங்களோட இயர்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கும். அவங்களுக்கு அதை எப்படி கேட்குதோ, எப்படி வேணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி தான் மிக்ஸ் வெளியில் வரும். நம்ம பாடி முடிச்சு போயாச்சுன்னா மிக்சிங்கில் எல்லாம் நாங்கள் போய் உட்காரதில்லை, எங்களுக்கு தெரியாது. பாட்டு வெளியில் வரும்போது தான் இது இப்படி வந்திருக்குன்னு புரியும். தேங்க்யூ. அப்புறம்னா நான் ஸ்டார்ட் பண்ணது ஜெயசுதாஸ் சாரோட. அவர்கிட்ட இருந்து ஒவ்வொரு கச்சேரியில் ரெக்கார்டிங்கில் கூட பாடின அனுபவமே எனக்கு என்னோட மியூசிக்கல் ஜேர்னியில் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஒரு மைக் எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அதில் அந்த பாப்பர் ஸ்டாப்பர் இல்லாமல், முன்னாடியெல்லாம் அந்த ஃபில்ட்ரு இல்லை, பாப் ஃபில்ட்ரு இல்லாமல் ப்ளோ வராமல் பாப்பு வராமல் எப்படி பாடுறாங்கங்கிறதெல்லாம் அவங்க உச்சரிப்பில் அதெல்லாம் அது ஒரு டெக்னிக். அவங்களுக்கு தெரியும், இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் அதெல்லாம் அவங்க கூட நின்று பாடினதில் நான் கொஞ்சம் அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு வார்த்தை சொல்கிறது எப்படி, எக்ஸ்ப்ரெஷன் எப்படி கொடுக்குறாங்க ஒவ்வொரு பாட்டில், அதெல்லாம். அதே மாதிரி எஸ்பிபி சாரை பற்றி சொல்லும்போது எனக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ், தெலுங்கு லாங்குவேஜ் ரெண்டும் அவ்வளோ எனக்கு ஸ்பஷ்டமாக வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வார்த்தையோட இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங், அதை எப்படி பாடினா அதை அந்த எக்ஸ்ப்ரெஷன் எப்படி வரும், இந்த மாதிரி நிறைய அவரோட சேர்ந்து பாடினதில் நான் கற்றுக்கிட்டேன் சார்கிட்ட இருந்து. அது மட்டும் இல்லை, ஒரு ஹியூமன் பீயிங்காக எப்படி கூட இருக்கிற கலைஞர்களோட இல்லைன்னா அவரோட சேர்ந்து பணியாற்றுறவங்களெல்லாம் எப்படி அன்பாக எவ்வளோ பாசத்தோடு அவங்களுக்கு எவ்வளோ கேர் பண்ணுறாங்கங்கிறதும் நான் நிறைய தடவை விட்னஸ் பண்ணியிருக்கேன். அமெரிக்காலெல்லாம் போகும்போது நாங்கள் ஒரு கச்சேரி முடித்து அடுத்த நாள் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாளைக்கு கச்சேரி இருந்தால், இப்போ சாட்டர்டே கச்சேரி முடித்து சண்டே தூங்காமல் எல்லோரும் ரொம்ப டயர்டாக இருப்போம். வந்தால் ஹோட்டலில் வந்து 12 மணிக்கு தான் செக்இன் டைம். நம்ம வந்து 9 மணி 9:30 மணிக்கு வந்துட்டோம்னா 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும் ரூம் கிடைக்கிறதுக்காக. ஆனால் எஸ்பிபி சாருக்காக ரூமை அவங்க சீக்கிரமாக ரெடி பண்ணி அவங்களே அமுச்சிடுவாங்க. மற்றவங்க வெயிட் பண்ணுற வரைக்கும் சாரு சொல்லுற, நீங்கள் என்ன மட்டும் அமுச்சிடுவீங்க, அவங்க எல்லாம் என்னோட மை பாய்ஸ் அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் மட்டும் போய் ரெஸ்ட் எடுக்க முடியாதுன்னு அவரும் அந்த லாபியிலே அவ்வளோ நேரம் உட்காந்த அனுபவம் எல்லாம் இருக்குது. வேறு யாரும் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இப்படி ஆளுங்க இருக்காங்க, இப்படி தான் இருக்கணுங்கிறது ஒரு பெரிய பாடமாக கற்றுக்கிட்டேன். மேடம், நீங்கள் பாடிய இத்தனாயிரம் பாடல்களில் பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் முணுக்கும்படியாக இன்றைக்கும் நினைவு வச்சிருக்க மாதிரியா இருக்குது. ஆனால் சமீபத்தில் வரக்கூடிய பாடல்களில் எதுவுமே ஒரு வரி கூட புரிய மாட்டேங்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேடம்? காலத்தோட மாற்றங்கள், அதை வந்து குறை சொல்கிறத விட அதோட கூட என்ஜாய் பண்ணி போகிறது தான் பெட்டர்ன்னு நினைக்கிறேன் சார்.
இருக்கும்போது என்ன பேஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். ஆனால் பியூர் கர்நாடிக் மியூசிக்கிலே ஒரு ராகத்தை மட்டும் பேஸ் பண்ணி வர்ற சாங்ஸ் அந்த மாதிரி மியூசிக்கல் ஃபிலிம்ஸில் மட்டும்தான் மோஸ்ட்லி அப்படி இருக்கும். ஆனால் அது அதிலே பியூர் ராகத்துலேயே இருக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை. அது ஃபீலுக்காக ஒரு நோட்டு மாற்றி கூட பாடினாலும் அதை என்ஜாய் பண்ணுவாங்க. அது ஒரு ஸ்பெஷல் ஒரு ட்ரீட்டாக இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ ராகம் என்ன இருக்குன்னு ஓரளவுக்கு கேட்கும்போது ஓரளவுக்கு தெரியும். ஏதாவது தெரியாத ராகமாக இருந்தால் சாரே சொல்லுவார், இது இந்த மாதிரி ராகத்தில் பண்ணியிருக்கேன், இது நோட்ஸ் இப்படி வரும்னு அவர் முதல்ல சொல்லுவார். மேடம் இப்போ நீங்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டு பாடி ஜெயிச்சு வந்திருக்கீங்க. இப்போ வர ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து அவங்களே தன்னிச்சையாக பாடி பெரிய லெவலில் பேசப்படுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக தனுஷ் சார், சிம்பு சார்லாம் பாடினாவே மில்லியன் வியூஸ் போகுது. நீங்கள் அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா கஷ்டப்பட்டு வந்துவீங்க, அதுக்காக கேட்குறேன். இல்லை, ஒரு படத்தில் அது எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் பாடுறாங்க. அவங்கவுங்க படத்தில் அவங்களே பாடணும்னு அவங்க ஆசைப்படும் போது அவங்க பாடட்டுமே. அதில் இப்போ என்ன, நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு வர வேண்டிய பாடல்கள் வருது, நான் சந்தோஷமாக எனக்கு என்னால் என்ன முடியுமோ அதை பாடி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். மேடம்